வணக்கம் புரட்சி தலைவர் கேப்டனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். யார் ஒருத்தருக்காக ஒரு நாடே அழுதோ அவர் ஒரு நல்ல தலைவன். அப்படிப்பட்ட தலைவனுக்காக தான் இந்த மக்கள் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. ஆமாம், ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தான் நான் சொல்கிறேன். அவர் கரெக்டாக நம்மளை விட்டு போய் இன்னையோட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது. அவரோட நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக தான் வெளியூர்லேருந்து மக்கள் எல்லாருமே அவரோட நினைவாலயத்தை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வந்து உள்ளே விடலை. எதுக்காகனா அங்கே வந்து சிறப்பு பூஜைக்காக அங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் வாங்க 6 மணி போல் அப்படின்னாங்க. அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தையோடலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காலையில் எங்களால் வர முடியாது, அதனால் நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், காலையில் நாங்கள் ஐயாவை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் படுத்து தூங்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம கூட கேப்டன் விஜயகாந்த் ஐயா இல்லைனாலும் அவர் வந்து நிறைய மக்களோட மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. நான் நேரில் போய் அந்த மக்களோட மனசை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இப்படிப்பட்ட தங்கமான மனுஷன் வந்து நம்மளுக்கு முதலமைச்சராக ஆக முடியாமல்